ஸ்டாப் ஸ்டாப். இது பாருப்பா, சிட்டிக்குள்ளேயே நம்ம தேடி பார்க்காத ஒரே இடம் இதுதான். இங்கேயும் பாத்துருவோம். ஆமாமா, வாங்க தேடிடுவோம். பாத்துரா, யாரையாவது மிதிச்சிடாத. கேளவி நீங்க வர என்ன நாத்தம், வாயில ஒண்ணு கடிச்சு விட்டானையா நாரப்பாய் உள்ள. லேடிஸ் ஜென்டில்மேன். 4 கால் இருக்கு, தலையை காணோம். டேய் பொறுக்கி பசங்களா, அம்மா பொம்பளைங்களை நிம்மதியாவே தூங்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி கிடந்து அலையறீங்க? கட்டையில போறவனே மூஞ்சா பாரு. நீங்களா அக்கா தங்கச்சியோட பறக்கல? எவன் சொன்னா? யாரா அவ? எதோட பக்கத்துல உங்க ராத்திரில இப்படி கிளம்பி வரீங்க? ஏங்க அங்க படுத்துக்க கிளம்பி ஏன் கத்துற? என்ன பண்ணீங்க? ஐயோ, நம்மளாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போர்வை விலைக்கு பார்த்தேன். விரல் பட்டுச்சு போல் இருக்கு. எங்க பட்டுச்சு? ஏரியாவை கவனிக்கல சார். என்னப்பா, எங்க தேடி கிடைக்கல? பாண்டிச்சேரிக்கு ஓடி இருப்பாளோ? வசந்தி, காயத்ரி, நான் உன் அப்பா வந்திருக்கம்மா. எழுந்திருமா. போப்பா, நான் மாட்டேன். ஏம்மா? நீ பெரிய மினிஸ்டர், அதனால எனக்கு என்ன? நான் வர மாட்டேன், வரவே மாட்டேன். என்னங்க? யோ, 54 வயசுல தான் எனக்கு ராஜயோகம்னு காளி ஒரு நாராயண ஜோசியர் சொன்னாரு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க பாரியா, கோடிக்கணக்கான ரூபாய் தெருவில் படுத்திருக்கு. ஆஹா, இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த பொண்ணு பேர்ல பாண்டிச்சேரி கேடிசி பேங்க்ல இவங்க அப்பா கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கான். அந்த பணத்தெல்லாம் நான் வேலை பார்க்குற பேங்க்ல தயவு செய்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுமா? போடா அறிவு கிட்டவனே. நான் சர்வீஸ்ல இருக்கும்போது இவ்வளவு பெரிய அமௌண்ட் டெபாசிட் வாங்கி கொடுத்தேன்னா அந்த சந்தோஷத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? சாகிறதுக்குள்ள ஒரு ரீஜனல் மேனேஜரா ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எதுக்கு ப்ரமோஷன்? அட, இப்ப நான் வேலை பார்க்கும் போது என்ன சம்பளம் வாங்குறனோ அதே ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலை பார்க்காம வாங்குவோம்ல. என்னப்பா சொல்ற? என்னோட யோசனை அது இல்ல சார். ஒரு பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு எதுக்காக என் பஸ் வந்து தங்கணும்? அதான் புரியல சார். அட போப்பா, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு ஜாலிப்பா, ஒரு பொழுதுபோக்கு. சில பேர் விமானத்துல ஏறி வெளிநாட்டுக்கு போய் கண்டாமனா செலவு பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி வீணா போன பசங்களோட சுத்துவாங்க. பாரு, பிச்சைக்காரங்களோட படுத்துட்டு யோசிச்சு பாரு. உன்னுடைய ஹோட்டல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேர்ல சரவணபவன் மாதிரி பிரான்ச் நடத்தணுமா வேண்டாமா? வேணாம் சார். அப்புறம் நாங்க தான் அந்த பொண்ணை கடத்தணும்னு சொல்லிட்டு எங்க மேல புது பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராதுப்பா. அப்புறம் கேமரா கண்டுபிடிச்சிருக்கேன், பிலிம் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க அந்த பொண்ணு எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது நான் மறைஞ்சு போட்டோ எடுக்க மாட்டேன். கடத்துறவனோட எப்படி அந்த பொண்ணு ஜாலியா இருக்கும்னு கேள்வி கேட்க மாட்டேன். அது தப்பு இல்லைங்களா? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னா இந்த பொண்ணை இப்ப எழுப்பி கேட்ட வேண்டியதானே? மண்டை உடச்சு பொழந்து போடுவேன். ஏடா பாருங்க, எல்லாத்துலயும் அவசரம் தானே. அவ யாருக்கிற விஷயம் நமக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ எஸ்கேப் போய் ஓட மாட்டாரா? தன்னை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதான வேற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கா. கரெக்ட். இதெல்லாம் கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? இதுவும் கரெக்ட். முதல்ல நீ அவளை வசியம் பண்ணும். வசியமா? என்னங்க அசிங்கமா பேசி? வசியம்னா நீ அசிங்கமா கற்பனை பண்ணிட்டியா? நான் சொன்னது அந்த வசியம் இல்லப்பா, வேற விஷயம். அதாவது நாம நல்லவங்க, நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்க என்ன அவளுக்கு வரணும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி நமக்கு தெரியும். தெரிஞ்சா கூட அவ தப்பா நினைக்க மாட்டாள. அதுக்கு ரொம்ப நாளா ஆகுங்க. ஆகத்தாண்ட செய்ய அமௌண்ட் பெருசு இல்ல. அமௌண்ட் அட அத உட்றா. இத பாருடா, இதுக்கெல்லாம் நல்லா மூளையை கசக்கி யோசனை பண்ணணும். அது உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நல்ல நல்ல பிளானா தர்றேன். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமா எடுத்து வைக்கணும். புரியுதா? வசந்தி, சுக்கா வறுவல், சிக்கன் வறுவல், மீன் வறுவல், புரோட்டா, தக்காளி, காரட், வெங்காயம், பச்சை மிளகா, டோட்டல் செட்டிநாடு சமையல். சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம். ஓகேமா. வாங்கிட்டு எடுத்து தள்ளு. ஹெவி ஐட்டம் வேணாம்னா லைட் ஐட்டமா சாப்பிடுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, முந்திரி, அல்வா, ரோஸ் மில்க் இதெல்லாம் பிடிக்கலனா கூட வாழைப்பழத்தை விட்ட எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன யார் பஸ்ல கொண்டு வந்து படுக்க வச்சது? எங்க ராத்திரி பனி ஓவரா இருந்துச்சு, ஜுரங்கிற வந்துருமே, நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து பஸ்ல படுக்க வச்சோம். மேல இருக்கிற ஒரு ஆசாபாசத்துல செஞ்சதுமா. பாசத்தை பத்தி நீங்க 2 பேரும் பேசாதீங்க. உங்க வேஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா என்ன அடிச்சு விரட்டி இருப்பீங்களா? நான் போறேன். என்ன இது?
லஞ்சுங்க தண்டூரி தாய்வான் கான்டினென்டல் சைனீஸ் பெஸ்ட் ஃபுட்டுங்க. இதெல்லாம் எதுக்கானு தான் கேக்குறேன். எங்க சந்தோஷத்துக்காக தாங்க. உங்க சந்தோஷத்துக்கா இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கா? அப்படியும் ஒரு எண்ணம் இல்லாம இல்லைங்க. எங்க முதல்ல நாங்க உங்களை பஸ்ல பார்த்தோம் இல்லைங்க, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட்டை கொடுத்தே ஆகணும்னு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூட உங்களை பஸ்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளமே, அது கூட ஒரு சின்ன டெஸ்டுக்காக தான். ஆனா அதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கல்ல. இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவதான் நான். என் மனசுக்கு ஏத்தபடி சுதந்திரமா வாழணும். சின்ன வயசுல நான் இழந்ததை எல்லாம் திரும்பவும் அனுபவிச்சு தேய்க்கணும். எனக்கு 5 வயசு இருக்கும்போதுதான் எங்க அப்பா முதல் தடவை மந்திரி ஆனாரு. தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் இருந்ததால எங்க அப்பாவுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி இருந்தது. கூடவே அம்மாவுக்கும் எனக்கும் கிளாஸ் ரூம்ல துப்பாக்கியோட நிக்கிற பிளாக் கேட்ஸுக்கு நடுவுல பின் பெஞ்சில உட்கார்ந்து நான் படிக்க வேண்டிய நிர்பந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்க, விளையாட்டு, சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே இல்லாத பெருச்சோடி போன குழந்தை பருவம். எங்க பங்களாவிலேயே பலத்த பாதுகாப்புக்கும் நடுவுல ரொம்ப நாளா விசுவாசமா வேலை செய்யற அப்பாவோட வேலைக்காரனே அப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணதுதான் என்ன முதலா பாதிச்ச நிகழ்ச்சி. இந்த மந்திரி பதவி நமக்கு வேண்டாங்க. அரசியலே வேண்டாம். காலம் பூரா மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாங்க. உலகத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்படி வேணாலும் வரலாம். விபத்துல வரலாம், நோயில வரலாம், தற்கொலையா கூட வரலாம். மரணத்துல இருந்து எந்த மனுஷனும் தப்ப முடியாதுமா. என்னங்க நீங்க சொல்றீங்க? நமக்கு மன நிம்மதி தானே முக்கியம். நம்ம காயத்ரியோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? லட்சுமி, சின்ன வயசுல இருந்து நான் அரசியலுக்காக எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன், எத்தனை வாட்டி லாக்கப் போயிருக்கேன், எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு பலன் வேண்டாமா? பாவம் குழந்தை பயந்துருக்கு, பரவாயில்ல. எதிர்கால வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டா போதும். மினிஸ்டர் மக தானே, மனசை தைரியமா தான் வச்சுக்கணும். குழந்தை கூட நீயும் படுத்து தூங்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். உடம்பு பூரா ஒரே வலி, பேச கூட முடியல. இன்னைக்கு காரைக்கால்ல மகளிர் மன்ற திறப்பு விழா, போய்தான் ஆகணும். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். திறப்பு விழாவை இன்னொரு நாளைக்கு தள்ளி போட சொல்லுங்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது லட்சுமி. அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க. நான் போகலன்னா தப்பாயிரும். எனக்கு ரெஸ்ட் வேணும், விழாவும் நடக்கணும். ரெண்டு எப்படிங்க நடக்கும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காரைக்காலுக்கு எனக்கு பதிலா நீ போணும். நானா? ஒரு நல்ல குடும்ப தலைவியை மட்டும் வாழணும்னு ஆசைப்பட்ட என் அம்மாவை அப்பா கட்டாயப்படுத்தி அரசியல் இறக்கினாரு. எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம். அங்க போறது யாரு தெரியல, வெறும் லட்சுமி சந்தானம் இல்ல, காரைக்கால்ல வரப்போற பை எலெக்ஷன் நம்ம கட்சியோட வேட்பாளர். இந்த தலைவலி உடம்பு வலி எல்லாம் வெறும் டிராமா. இப்படி எல்லாம் சொல்லனா அவ போவாளா? அவ கலந்துக்க போற மேடையில வச்சு நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் நீங்க தான் அந்த தொகுதியோட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அப்பதான் உன் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. வருங்கால பாண்டிச்சேரி முதலமைச்சர் லட்சுமி சந்தானம் வாழ்க. அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. விக்னேஷ் தியேட்டர்ல ஸ்பீல்பர்கோடைய பர்த் ஆஃப் த குயின் படம் பார்க்கணும்னு சொன்னல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.